மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். ஸோ என்னடா எப்பயும் ஒரு வீடியோட வருவேன், இன்னைக்கு என்னடா 2 வீடியோட வந்திருக்க, சரி எப்பயும் ஒரு நாள் வீடியோ வரும், இன்னைக்கு 2 நாள் வீடியோட வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. ஆமா மக்களே, ஸோ 2 நாள் வீடியோவாக தான் கவர் பண்ண போறேன். ஸோ ஃபைல் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஒரே வீடியோவா இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிற வேணாம், என்ன சார் 2 மிக்ஸ் பண்ணிட்டீங்களா வச்சிட்டீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைல் மட்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ போயிடலாமே. ஸோ எஸ், ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஏ வீடியோ தான் பார்க்க போறோம், செப்டம்பர் 4ஆம் தேதிக்கானது. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கொஞ்சம் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கப்பா, வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் 850க்கு நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நான் சொல்கிற கூப்பன் கோடான CWJ15 கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்க முடியும். 1 இயருக்கு உங்களுக்கு எல்லா பேக்கேஜும் வந்துடும், வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ கொரிஸோ வந்துச்சுன்னா இதான் இன்ஸ்டா ஐடி மேலே ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணி நம்ம டீமை யாராலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, போலாமே. ஸோ செப்டம்பர் 4, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? அப்பாயின்மெண்ட் ரஜத் புனானி appointed as CEO of FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சிஇஓவாக ரஜித் புனானி அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கார். காஞ்சி கமலா வீராவ் அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணி, சரியா? ஸோ சிஇஓவாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப்போட செக்ரட்டரியா இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்காரு, சான்சத் சிஇஓவா இருந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ FSSAIயோட சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கார் ரஜித் புனானி, சரியா? ரஜித் புனானி, ரைட்டு. ஸோ இதே மாதிரி ரீசெண்டா சஞ்சீவ் கராட்டியா, சரியா? சஞ்சீவ் கராட்டியா அவர் யாரு? அவர் என்ன பொறுப்பெடுத்திருக்காரு அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மெயின்டெனன்ஸாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ ஃபுட் சேஃப்டி அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ க்ளூ வச்சுருந்தேனே. எஸ், ஸோ ரஜித் புனானி, எஸ். ஸோ எப்படி சொல்றது, ஃபுட்டு வந்து கரெக்ட். ஸோ ஃபுட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப்டியா ஃபுட்டை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது புன்னானி என்னமோ பேர் வச்சுன்னு மறந்துட்டேன்ப்பா. எஸ், ஃபுட்டை ரொம்ப சேஃப்டியா வச்சுருந்தா உன்ன நீ உனக்கு இருக்கும். ஸோ உண்ணாணி. ஸோ உன்ன நீ உன்ன நீ, அது மீன் உன்னா சாப்பிட, சரியா? சாப்பிட உனக்கு இருக்கணும்னா ஃபுட்டை ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கணும். அதுதான் இதற்கான க்ளூ, சரியா? உன்ன நீ ஃபுட்டு வேணும்னு நினைச்சேன்னா ஃபுட்டை சேஃப்டியா வச்சுக்கணும். ரைட். உன்ன நீ ஃபுட்டு வேணும்னு நினைச்சா சேஃப்டியா வச்சுக்கணும். கரெக்ட். நெக்ஸ்ட் எம்ஓயு என்னது? டாடா எலக்ட்ரானிக்ஸ் சைன்ஸ் எம்ஓயு வித் மெர்க் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் செமிகண்டக்டர் ஃபேப் ப்ராஜெக்ட் இன் குஜராத். அதாவது வந்து நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் மெர்க் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு எம்ஓ ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. சரி, எதுல? செமிகான் 2025 ஈவெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து கொண்டு வரதுக்காக தான் நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து மெர்க் எலக்ட்ரானிக்ஸ் கூட ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம மெர்க் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹை பியூரிட்டி எலக்ட்ரானிக் மெட்டீரியல் சப்ளை பண்றது, அட்வான்ஸ்டு கேஸ் அண்ட் கெமிக்கல் டெலிவரி சிஸ்டம்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாமல் ஃபேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் கொடுக்குறது, ஏஐ பேஸ்டு மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி எல்லாமே வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து ஒரு செமிகண்டக்டர் ஃபேப் ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ண போறாங்க இந்த குஜராத்தில், டாடா எலக்ட்ரானிக்ஸும் மெர்க் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து. ரைட்டு. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபவுண்டர் 2020, ஹெட் குவார்டர்ஸ் ஹொசூர் தமிழ்நாடு, பெங்களூர் ரெண்டுமே வரும். ஹொசூர் பெங்களூர் ரெண்டுமே வரும். ஸோ சேர்மன் சந்திரசேகர். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இட்டாலியன் ட்ரக் அண்ட் பஸ் மேனுஃபேக்சரான இவேகோ வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. சரியா? இவேகோ அப்படின்ற கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணாங்க, இட்டாலியன் கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணாங்க கிட்டத்தட்ட $3.8 பில்லியன். சரியா? 34,000 கோடி ரூபாய்க்கு, சரி, 34,000 கோடி ரூபாய்க்கு அக்யூர் பண்ணிட்டாங்க நம்ம டாடா மோட்டார்ஸ். என்ன கம்பெனியை? இட்டாலியன் ட்ரக் அண்ட் பஸ் மேனுஃபேக்சரான இவேகோ அப்படின்ற கம்பெனியை. ரைட்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னது? 14th edition ஆஃப் இந்தியா தாய்லாந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மைத்ரி 14. சரியா? அதாவது வந்து இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ இந்தியாவும் தாய்லாண்டும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. எங்க நடந்திருக்காங்க அப்படின்னா, மேகாலயா உம்ராய் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. சரியா? ஸோ அந்த எக்ஸசைஸோட பேரு மைத்ரி. எத்தனாவது எடிஷன்? 14th edition, 14 மைத்ரி 14 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்தியாவும் தாய்லாண்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல தான் பாசம் 2 பேருக்கு வேணா மிலிட்டரி டு மிலிட்டரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தான் இது இருக்கும். ஸோ 2 பேரோட கோஆபரேஷன், இன்டர் ஆபரேட்டபிலிட்டி எல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டு. எஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு, மேகாலயா நடந்திருக்கு. மேகாலயோட கேபிட்டல் ஷிலாங், கவர்னர் பெகு சௌஹான், சிஎம் கோன்ராட் சங்மா. சரி, கோன்ராட் சங்மா. ரைட்டு.
ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரூப் வந்து யூஸ் பண்ணாங்க எதற்காக நம்ம ட்ரில் யுத் அபியாஸ் மிலிட்டரி ட்ரில் யுத் அபியாஸ் வந்து சேர்ந்து பண்றதுக்காக இந்தியாவும் யூஎஸும் வந்து இந்தியன் ஆர்மிக்கு இந்தியன் ஆர்மி வந்து இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து நடத்துற யுத் அபியாஸ் இதுல ட்ரில்ல வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்தியன் ஆர்மி ட்ரூப்ஸ் ரைட்டா ரைட்டே நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சவுத் கொரியா பாசஸ் லா பேனிங் மொபைல் ஃபோன் யூஸ் இன் ஸ்கூல்ஸ் அதாவது வந்து சவுத் கொரியாவில் வந்து ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து நீங்க கிளாஸ் ஹவர்ஸ்ல ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ நீங்க வந்து இனிமே வந்து ஸ்கூல் டைம்ல கிளாஸ் ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க சவுத் கொரியால ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்து ஒரு 123 பேர்ல 115 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல சரியா ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்மார்ட் போன் அடிக்ஷன்லாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து அதனால வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அதனால இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்றக்காக சவுத் கொரியால ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பின்லாந்து இட்டாலி நெதர்லாண்ட்ஸ் சைனா எல்லா இடத்துலயும் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சவுத் கொரியாலையும் கொண்டு வந்திருக்காங்க சரியா சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல் கரன்சி சவுத் கொரியன் ஓன் பிரசிடென்ட் லே ஜே மிங் சரியா லே ஜே மிங் அவங்க பேர் ரைட்டு ஸோ இதே மாதிரி ஒரு ஆனுவல் ஃப்ரீடம் ஏஜ் எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நடந்திருக்கு எங்க சார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சவுத் கொரியா ஜப்பான் யூஎஸ் 3 பேர் சேர்ந்து ஆனுவல் ஃப்ரீடம் ஏஜ் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்த போறாங்க சரியா கண்டக்ட் பண்ண போறாங்க ரைட்டா சவுத் கொரியா யூஎஸ் ஜப்பான் 3 பேர் சேர்ந்து பண்ண போறாங்க ரைட்டு நெக்ஸ்ட் APEDA launches Bharti initiative to boost agri-food startups and exports. அதாவது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல ஸோ அவங்க பேர் தான் APEDA சரியா ஸோ அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுவாங்க பாரதி அப்படின்னு சொல்லி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரத் ஹப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலியன்ஸ் அட்வான்ஸ் அண்ட் இன்குபேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம் ரைட்டு ஸோ இது எதற்கானது இந்த இனிஷியேட்டிவ் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 100 அக்ரிகல்ச்சர் ஃபுட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும் இல்லை டெவலப் பண்ணணும் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அவங்களோட இனோவேஷன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இந்த பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா ஸோ APEDA சேர்மன் எம் அங்கமுத்து ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி ஃபவுண்டட் 1986 சரியா எஸ் ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 FPOஸ்க்கு சரியா 30 FPOஸ்க்கு வந்து சப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம APEDA சரியா ஸோ 30 FPOஸ்க்கு வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஸ் ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024-25 சப்போர்ட் பண்ணது மூலமாக மோர் தென் 1000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ரைட்டு நெக்ஸ்ட் DGCA கிராண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் சேஃப்டி கிளியரன்ஸ் டு ஏர் இந்தியா ஸ்டாட்ஸ் அதாவது வந்து நம்ம டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு சேஃப்டி கிளியரன்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏர் இந்தியாவோட ஸ்டாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் முறையாக சரியா ஸோ இரண்டாவது கண்ட்ரி மலேசியாவுக்கு அப்புறம் இரண்டாவது கண்ட்ரி ஏசியா பசிபிக்ல இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறது நம்ம ஸ்டாட்ஸ் ஏர் இந்தியாவோட ஸ்டாட்ஸ் தான் ஸ்டாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இதை வாங்குறாங்க ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ அதே டைம்ல வந்து ரெகுலேட்டரி ஓவர்ஸ் அதாவது எப்படி சொல்றது இந்த ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ நார்மலான இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பக்காவா இருக்கு அதுக்கான சேஃப்டி எல்லாமே இந்த இவங்க வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த சேஃப்டி கிளியரன்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க DGCA யாருக்கு ஏர் இந்தியாவோட ஸ்டாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெடுக்கு பிரைவேட் லிமிடெடுக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டு ஸோ DGCA ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி DG 5 Sagam Kidwai founded 1946 ரைட்டு ஸோ இதே மாதிரி நம்ம இண்டிகோக்கு நம்ம DGCA இருக்காங்களே ஸோ அவங்க வந்து 1 டைம் அண்ட் ஃபைனல் 3 month எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து 2 வெட்லீஸ்ட் போயிங் 777 ஏர்கிராஃப்ட் வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்லேருந்து எடுத்துருந்தீங்க ஸோ அதற்கு வந்து நாங்கள் டெட்லைன் கொடுக்குறோம் ஸோ எக்ஸ்டென்ஷன் 3 மாதத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம் ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சரியா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இனிமேல் பண்ண மாட்டோம் சீக்கிரம் அதை வந்து சரி பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீலிங் வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா யாருக்கு இண்டிகோக்கு யாரு DGCA நெக்ஸ்ட் India GST collection 1.86 lakh crore rupees
இன் ஆகஸ்ட் 2025. ஆகஸ்ட் மாசத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 1.86 லட்சம் கோடி ரூபாய். சரியா? ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 6% அதிகம். சரி, 6.5% வந்து அதிகம் ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஸோ போன ஆகஸ்டோட இந்த ஆகஸ்ட் தொடர்ந்து 8வது மாசமாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 1.8 லேக் வந்து தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இந்த வருஷத்துக்கான ஏப்ரல் மாசம் 2.37 லட்சம் கோடி ரூபாய் வந்து கலெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ தொடர்ந்து 8வது மாசமாக 1.8க்கு மேல ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ போன மாசத்துக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ? 1.96 லேக் crore. சரி, 1.96 லேக் crore வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு ஜூலை மந்த்துக்கான ஜிஎஸ்டி. ஸ்டேட் பிஎம்ஓடி லான்ச்சஸ் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சங்கரி சங்க் லிமிடெட். அதாவது வந்து நம்ம மோடி ஐயா வந்து பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சங்கரி சங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக. சரி, இந்த இனிஷியேட்டிவ் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்க ஜீவிகா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்ல, ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணுறது ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ஜீவிகா நிதி சிஸ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் சிஸ்டம் தான். ஸோ ஃபிசிக்கல் விசிட் வந்து எலிமினேட் பண்ணி ஸோ டிரான்சாக்ஷனே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக எல்லாமே நடந்துடும். ஸோ இது வந்து உங்களோட இந்த உமன் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்க, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சங்க் லிமிடெட் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பீகார்ல யார் இனாகரேட் வச்சிருக்காரு? நம்ம மோடியா தொடங்கி வைத்திருக்கிறார். ரைட்டு. எஸ், கரெக்ட் தான். கரெக்டாக சொல்லியிருக்கேன். எஸ், கரெக்ட் தான். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் திக்ஷா 2.0 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. எப்போ? நம்ம என்சிஆர்டியோட 65வது ஃபவுண்டேஷன் டேவில். சரியா? திக்ஷா 2.0 அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர். ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். என்னது? நியூ டெல்லி டு ஹோஸ்ட் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025. அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025 வந்து 2026 வந்து நியூ டெல்லியில இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நியூ டெல்லியில நடக்க போகிறது. இப்போ பாரிஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ க்ளோசிங் செரமனில இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூ டெல்லியில தான் அடுத்த வருஷத்துக்கான பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து அடுத்த வருஷம் டெல்லியில நடத்த போறாங்க. சரியா? கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் நடத்துறாங்க. ஸோ 2009 நடத்துறது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் வந்து திருப்பி நடத்த போறாங்க. சரியா? எஸ், வேற சொல்லாம இருக்கா? எஸ், அவ்வளவு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆஸ்கர் பேஸ்ட்ரி, ஸோ அவர் தான் வந்து நம்ம எந்த கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ண கடைசியா டச் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணி இருக்காரு. ரைட்டு. கிளியர். அடுத்து ஜிடி. மார்கன் ஸ்டான்லி ரைசஸ் இந்தியா ஜிடிபி growth projection to 6.7%. அதாவது நம்ம மார்கன் ஸ்டான்லி வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.2 இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 6.7 வரையும் இருக்கும். சரியா? இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? நம்ம மார்கன் ஸ்டான்லி வந்து மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட்டிங் ரேட்டிங் ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிளியர். மார்கன் ஸ்டான்லியோட சிஇஓ டெட் பிக் ஃபவுண்டட் 1935, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யுஎஸ். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மார்கன் ஸ்டான்லி வந்து சென்செக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 லேக் மார்க் வந்து ரீச் பண்ணிடும் 2026க்குள்ள. நம்ம சென்செக்ஸ் வந்து 1 லேக் மார்க் வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல. ரைட்டு. அவ்வளவுதான் மக்களே. ஸோ இதுக்கான ஸ்டாட்டிக் முடிஞ்சிருச்சு. இதுக்கான 4ஆம் தேதிக்கான சிஏ முடிஞ்சிருச்சு. ஸோ குவிஸ் ஒரு தடவை பார்த்துடலாமே. ஸ்கை ஸ்கிராப்பர் டே செப்டம்பர் 3ஆம் தேதி. யாரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் சொல்லுவாங்க? லூயிஸ் எச் சுலிவன். எஸ். ஓப்பன்ஏஐ வந்து இப்போ ஃபார்மர் கோரேசரா மேனேஜிங் டைரக்டர் வந்து அப்பாயின் பண்ணாங்க. அவங்களோட ஹெட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் இந்தியா அண்ட் ஏசியா பசிபிக். அவரோட பேரு ராகவ் குப்தா. இந்தியன் ரயில்வேஸும் யார் எம்ஓ போட்டிருந்தாங்க? இன்சூரன்ஸ் கவரேஜ் ரயில்வே எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுக்காக எஸ்பிஐ. டேஷிங்ஸ் எம்ஓ டிஜிபி இனிஷியேட்டிவ் யார் வந்து எம்ஓ சென்ட் பண்ணியிருந்தாங்க? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கூட. எஸ். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் திக்ஷா 2.0 on 66th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் என்சிஆர்டி. எஸ். அவ்வளவுதான் மக்களே. ஸோ 4ஆம் தேதிக்கான ஃபைல் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. ஸோ அடுத்து அப்படியே 5ஆம் தேதிக்கானதை பார்த்துடலாமே. ஒரு பிரச்சனை இல்லையே. ஸோ எஸ். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. கிளியர். எஸ், 4ஆம் தேதி ஃபைல் முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 ஓப்பன் பண்ணிடலாமே. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் முதல்ல சொல்கிற மாதிரி தான். ஸோ ராயல் பாஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 50% ஆஃபரில் இருக்குது. 850K CWJ 15 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ராயல் பாஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சா எனக்கு ஜாக்சன்ஸாக இருக்கும் இன்ஸ்டாயில் நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம். இல்லை டெலகிராம்லையோ இல்லை நம்ம டீமில் வேறு யாரையும் நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ உங்களுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படும். உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணப்படும். ரைட்டு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸாக என்ன இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்துடலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு?
இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா, யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2013 இருந்து. ஸோ சேரிட்டின்றது எல்லாருக்கும் தெரியும், கோடைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதற்காக அப்சர்வ் பண்ண, இதை நினைவுபடுத்த அப்சர்வ் பண்ணப்படுகிறதுனா, நம்ம மதர் தெரேசா அம்மா இருக்காங்களே, அவங்களோட டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி அப்படின்ற டே வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். சேரிட்டின்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவுறது, கொடைத்தன்மையோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். ஸோ அதற்கான தினம் தான் 2013 இருந்து யூஎன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யுஎஸ், ஃபவுண்டட் 1945. சரியா, ஸோ இதே மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா, 5ஆம் தேதி வந்து இந்தியாவில் வந்து டீச்சர்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆனர் பண்ணும் விதமாக தான் இந்த டீச்சர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா, ஸோ இந்தியாவில் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி, அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் சேரிட்டி டேயும் செப்டம்பர் 5ஆம் தேதி. ஸோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு டீச்சர்ஸ் தான் வந்து எப்படி சொல்றது, நம்ம கொடையா வந்து நம்மளுக்கு சேரிட்டியா வந்து நம்மளுக்கு வந்து எஜுகேஷனையும் அறிவையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா, ஸோ எஸ் எப்படி கொடுப்பாங்க, வெறும் 5 சப்ஜெக்டை வச்சு நம்மளுக்கு அறிவை வந்து ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் வெறும் 5 சப்ஜெக்ட் வச்சு டீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அறிவை வந்து கொடையா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சேரிட்டியா வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூவா. ஓகே, எஸ் எம்ஓயு. ஸோ டிபிஐடி அண்ட் Pfizer Limited signs MOU to boost healthcare innovation in India. அதாவது வந்து டிபிஐடி வந்து நம்ம Pfizer Limited கூட ஒரு MOU ஒன்று சைன் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்தியா வந்து ஹெல்த் கேர் இனோவேஷன்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரியா, ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேப் டு மார்க்கெட் ஜேர்னி. அதாவது வந்து எப்படி சொல்லுது, ஸோ இந்த Pfizer Limitedோட லேப்ல இருந்து ரெடி ஆகிற எல்லா ஹெல்த் கேர் இனோவேட்டிவ் விஷயமும் வந்து ஸோ மார்க்கெட் வரையும் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிபிஐடி ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், ஸோ அவங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி ஒன்று வச்சிருக்கீங்க, ப்ராடக்ட் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ வந்து நீங்கள் டிபிஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து Pfizer Limited மூலமாக உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க நம்ம டிபிஐடியும் Pfizer Limitedம் சேர்ந்து. சரியா, டிபிஐடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1995, ஹெட் ராஜேஷ்குமார் சிங். ரைட்டு எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம டிபிஐடி வந்து ஐசிசி பேங்க் கூட ஒரு எம்ஓஐ போட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, மென்டார்ஷிப் அண்ட் ஆக்சிலேட்டர் ஆக்சஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற டிபிஐடி ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற இனிஷியேட்டிவ் மிஷனுக்கு கீழே நம்ம ஐசிசி பேங்க்கும் டிபிஐடியும் சேர்ந்து ஸோ அவங்களுக்கு வந்து மென்டார்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஆக்சிலேட்டர் ஆக்சஸ் ட்ரைனிங், பைலட் சப்போர்ட், இது எல்லாமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்டு. பேங்கிங். ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி பெனலைஸ் எம்டிஎன்எல் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் வித் செபி போர்ட். அதாவது வந்து செபியோட ரூல்ஸை வந்து நிறையா வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுக்காக நம்ம மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெடுக்கு வந்து கிட்டத்தட்ட 6.73 லட்சம் ரூபாய் 2 பேரும் வந்து ஃபைன் போடுவாங்க. என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்ந்து 6.73 லட்சம் வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கிறது நம்ம எம்டிஎன்எலுக்கு. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து பந்தன் பேங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 44.7 லட்சம் ரூபா வந்து ஃபைன் போட்டாங்க. கரெக்டா? ஸோ பந்தன் பேங்க் 44.7 லட்சம் ரூபா ஃபைன் போட்டாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க்கு எதற்காக பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டரி அண்ட் ஸ்டாட்யூட்டரி லாப்சஸ் வந்து இருந்துச்சு, ரூல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக ஃபைன் போடப்பட்டிருக்கிறது. பிஓபி அண்ட் மில்ஸ் பாப் டிஜி உதயம், கொலாட்ரல் ஃப்ரீ டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. சரியா, அது பேர் வந்து பிஓபி டிஜி உதயம். சரியா, ஸோ இது வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு லோன் கிடைக்கும், கொலாட்ரல் ஃப்ரீயாகவும் கிடைக்கிற ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம் தான். எம்எஸ்சிக்காக மட்டும், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக மட்டும். சரியா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோனே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரையும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாப் டிஜி உதயம் மூலமாக ஸோ நீங்கள் வந்து ஒரு லோனை, ஒரு கேஷ் கிரெடிட்டோ இல்லை கேஷ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியோ வந்து 12 மந்த் டென்யூரில் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கொலாட்ரலே தேவை கிடையாது, கொலாட்ரல் ஃப்ரீ தான் இந்த லோனு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ பிஓபியோட எம்டி அண்ட் சிஓ தேவதத்தா சந்த், ஹெட் குவார்ட்டர்ஸ் வதோதரா, குஜராத், ஃபவுண்டட் 1908. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பிஓபி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னது அப்படின்னா, இப்போ 10 இயர் கவர்மெண்ட் பாண்ட். சரியா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 6.5%லேருந்து 6.60% ரேஞ்சிலே வந்து ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவோட 10 இயர் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ல அறிவித்திருக்கிறார்கள் நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. இன்டர்நேஷனல். இந்தியா ஜப்பான் சயின்ஸ் பேக்ட் டு ஜாயின்ட்லி எக்ஸ்ப்ளோர் மூன் சவுத் போல் அண்டர் சந்திராயன் 5 மிஷன். அதாவது நம்ம இந்தியாவும்
ஜப்பானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருக்காங்க. எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சந்திராயன் 5 மிஷன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ மூணோட சவுத் போலுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு மிஷன் தான் சந்திராயன் 5 மிஷன். அதுல வந்து நாங்க ஜப்பானும் வந்து நாங்களும் வந்து இன்க்ளூட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவும் ஜேஎக்ஸ்ஏவும் வந்து சேர்ந்து செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் லூபெக்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. சந்திராயன் 5 மிஷன் வந்து லூபெக்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ வாலடைல் மெட்டீரியல், வாட்டர் இதெல்லாம் வந்து லூனார் சர்ஃபேஸ்ல இருக்கா, நிலாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு மிஷன் தான் இந்த சந்திராயன் 5, ஐ மீன் லூபெக்ஸ் எக்ஸ் மிஷனு. ஸோ அதை தான் வந்து பண்ண போறாங்க. யார் யார் சேர்ந்து? இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து. ரைட்டு. ஸோ ஜப்பானோட பிஎம் ஷிருகு இஷிபா, கரன்சி ஜாப்பனீசியன், கேபிட்டல் டோக்கியோ. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சவுத் கொரியா வந்து ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணி இப்போதான் பார்த்தோம். சவுத் கொரியா பில் பாஸ் பண்ணாங்க. என்னது? மொபைல் போன்ஸ் ஸ்கூல்ல நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் டெக்ஸ்டைல் மிஷன் அன்வில் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாஸ் கபாஸ் கிசான் ஆப். வந்து கபாஸ் கிசான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங். சரியா? ஸோ இது எதற்கானது? இது யார் டெவலப் பண்ணிருக்காங்க? காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆப்போட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது, ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்கு இருந்து காட்டனை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். கபாஸ் கிசான் ஆப் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஃபார்மர் வந்து அவங்களோட செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களே பண்ணிக்கலாம், ஸ்லாட் புக்கிங் பண்ணிக்கலாம், அதே டைம்ல வந்து பேமெண்ட் ட்ராக்கிங்கையும் வந்து செக் பண்ணி கொள்ளலாம். இந்த ஆப் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி கபாஸ் கிசான் ஆப்பை வந்து லான்ச் பண்ணி வைத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி ஷகரி சங்க் லிமிடெட் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து யாரு? பீகார் கவர்மெண்ட். அதை இனாகிரேட் பண்ணி வச்சது நம்ம மோடி ஐயா. யூனியன் கேபினட் அப்ரூவ் 1500 crore இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங். அதாவது வந்து கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது அப்படின்னா அதற்காக இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான இன்சென்டிவ் ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. 1500 கோடி ரூபாய் மதிப்புல நம்ம யூனியன் கேபினெட். சரியா? ஸோ இது வந்து முக்கியமாக நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனை சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஸ்கீமும் இந்த இன்சென்டிவ் ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ இந்த மாதம்? ஜூலை இப்போதான் சொன்னேன், ஆகஸ்ட் மாதம் 1.86 lakh crore. ரைட்டு. அதான் உங்களுக்கு ரீசன் நியூஸ், அதனால நான் கேட்டேன். ஸ்டேட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் கேட்டு வச்சிருக்கேன். ஸ்டேட் மேகாலயா அன்வில்ஸ் ஆட்டம் கேலண்டர் 2025. ஸோ எத்தனை பேர் இந்த கேலண்டரை பார்த்தீங்க, எத்தனை பேர் பார்க்கல என்னலாம் தெரியல. பட் வந்து ஆட்டம் கேலண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேலண்டர் வந்து நம்ம மேகாலயா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம்ல இந்த கேலண்டர் மூலமாக எங்கெங்க என்னென்னலாம் நடக்கும், இந்த மேகாலயா ஃபுல்லாக டூரிசம் ஏரியாஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், என்ன மாதிரி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும், என்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்ஸ் நடக்கும், ஸோ யாரெல்லாம் அந்த குளோபல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் வர்றாங்க, ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இது நடக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த கேலண்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம மேகாலயாவில் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரைட். மேகாலயா கவர்னர் சந்திரசேகர் ஹெச் விஜயசங்கர், சிஎம் கோன்ராட் சங்மா, கேபிட்டல் ஷிலாங். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கு நடக்கிற 14வது மைத்ரி 14 எக்ஸைஸ் எங்க நடக்குது? அதுவும் மேகாலயால தான் நடக்குது, உம்ரா என்ற இடத்துல. ரைட்டு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா கேபினட் அப்ரூவ்ஸ் அமெண்ட்மெண்ட் டு லேபர் லாஸ். அதாவது வந்து மகாராஷ்டிரா கேபினட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லேபர் லா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அமெண்ட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ லேபர் லாஸ் மூலமாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயிஸ்க்கு. சரியா? 9 மணி நேரம் இருக்குது 12 மணி நேரமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேச, திரிபுராலாம் வந்து இந்த டிசிஷன் வந்து அலைன் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம மகாராஷ்டிராலையும் இந்த 9 to 12 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன், கேபிட்டல் மும்பை. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஒடிசா வந்து இப்போ ரீசெண்டாக கிரீன் மொபிலிட்டி லீடராக வந்து மாறிடுறாங்க. ஸோ ஓவரா வந்து இந்த எப்படி சொல்றது, வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க, பஸ்ஸஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக ஒடிசா வந்து கிரீன் மொபிலிட்டி லீடராக வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன் 2025 பிகின்ஸ் இன் லிவர்பூல் யூகே. லிவர்பூல் யூகேல வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடக்கவிருக்கிறது. சரியா? ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நியூஸ் கணக்கு பண்ணி நடக்கவிருக்கிறது. சரியா? ஸோ இதை வந்து வேர்ல்டு பாக்ஸிங் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. ஸோ முதல் டைமா இந்த ஈவெண்ட் வந்து மென் உமன் அண்ட் காம்படிஷன்ஸ் வந்து டுகெதரா வந்து நடத்த போறோம். ஸோ 2 ஸ்டேஜ் போட்டு தனித்தனியாக நம்ம ஒரே நேரத்தில் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாரு? வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம நியூ டெல்லி வந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் 2026. ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுவும் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நியூஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ குவிஸ் போயிடலாமா? டேஷ் FSSAI அவரோட பேர் என்ன? ஃபுனானி. எஸ், அஜித் ஃபுனானி.
டேஷ் இஸ்லாம் இந்தியா தாய்லாந்து ஜாயின் மிலிட்டரி எக்ஸைஸ் மைத்ரி 14 அங்கேயே இருக்கு. ஸோ அதனால 14 சொல்லியிருந்தீங்க. டேஷ் கிராண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் சேஃப்டி கிளியரன்ஸ் டு ஏர் இந்தியா ஸ்டாட்ஸ் யார் கொடுத்தா? டிஜிசிஏ கொடுத்தாங்க. ஏபிஇடிஏ லான்ச்சஸ் டேஷ் இனிஷியேட்டிவ் டு புஷ் அக்ரி ஃபுட் ஸ்டார்ட் அப் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பாரதி இனிஷியேட்டிவ். டேஷ் டு ஹோஸ்ட் பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் சொன்னேன். நியூ டெல்லி. ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ குவெரிஸோ இஷ்யூஸோ எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் என்னன்னாலும் என்னோட இன்ஸ்டாக்கு மெசேஜ் பண்ணுங்கள். DAV_3073 சரியா? ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 நாளைக்கான சிஏ ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. 2 நாளைக்கான சிஏ முடிச்சு கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you. கரெக்டா?